வந்துட்டு மவுண்டன் கிரே, ரைட் ஆன் அடோரிங் இது மாதிரியான பல படங்கள் டைரக்ட் பண்ண நம்ம ஹாரி யாங், சைனீஸ் டைரக்டர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு ஷேடோ எட்ஜ்னு. அது யார் அதுல ஹீரோ தெரியுமா? அதாவது த வேர்ல்டு ஃபேமஸ் த ஒன் அண்ட் ஒன், அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபூ இருக்குல்ல, அதை வந்து காமெடி கலந்து எப்படி வந்து நம்ம சார்லி சாப்ளின் வந்துட்டு ஸோ அந்த காலகட்டங்கள்ல கிளாசிக் அந்த எரால எப்படி வந்துட்டு அந்த திரை மொழியில அந்த ஸ்கிரீன் லாங்குவேஜ்ல தன்னோட பாடி லாங்குவேஜ் முன்னாடி காமெடி அப்படின்ற அந்த ஒரு உன்னதமான ஒன்றை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து ஒரு லெஜெண்டா வாழ்ந்தாரு. ஸோ அவரோட எராக்கு அடுத்தபடி வந்தவர் தான் இவரு. அதாவது குங்ஃபூ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அத காமெடி கலந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல தன்னோட உயிரை கொடுத்து நடிச்சு கிட்டத்தட்ட வேற லெவலுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் அவருக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட படம் வந்தா நம்ம எல்லாம் விரும்பி பார்ப்போம்னா காரணம் அவரோட டெடிகேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரான ஜாக்கி ஜான் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற த ஷேடோ எட்ஜ் அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் இதுதாங்க. அதாவது கன்னிங் வூல்ஸ், கிட்டத்தட்ட தந்திர நரி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு 4 ராபர்ஸ், அவனுங்களுக்கு தலைமை தாங்குற ஒரு மாஸ்டர் மைண்ட், சும்மா வேற லெவல், இவனுங்களை பிடிக்கவே முடியாது. ஸோ மெக்காவோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திணறுது. ஏன்னா இவனுங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கெட்டப் மாறுவானுங்க. இவனோட போட்டோ ஒண்ணு கூட இதுவரை மாட்டினது இல்லை. அது மட்டும் இல்லாம இவனோட ஐடென்டிட்டி இதுவரை அன்னோன். இவனோட லெட்டர்ல உள்ள ஒரு பேர்ல உள்ள ஒரு எழுத்தை கூட கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி திணறுது. ஸோ அந்த மாஸ்டர் மைண்ட் ஷேடோ அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஒரு நபர், அவனுக்கு கீழே உள்ள அந்த 4 நரிகள், இவங்களை பிடிக்க நம்ம அந்த மெக்காவோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து திணறிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் மக்கள் வந்து போலீஸ் மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கையே போச்சு. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் அப்படின்னு கூப்பிடாத குறை தான், அந்த லெவல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வேற லெவல்ல ஒரு சர்வேலன்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ராபர்ஸ், இந்த மாதிரி குற்றவாளிகளை பிடிக்கிறதுல ஒரு வேட்டைக்காரர் அப்படின்னே சொல்லலாம். அவர் தான் வந்துட்டு த ஹண்டர். ஸோ அவரை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. இதுக்கு அடுத்து இதுதான் இந்த படத்தோட அந்த ஒன்லைன். ஸோ இந்த படத்தோட பத்தின அந்த டீட்டெயிலான ரிவ்யூஸ்குள்ள போயிடலாம். சொன்ன மாதிரி இந்த படத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த லீ யங் அவர் தான் வந்து அந்த ஷேடோ, அந்த மாஸ்டர் மைண்ட். ஸோ அவருக்கு கீழே உள்ள அந்த 4 பேர் இவங்க என்ன பண்றாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சியை வந்து திருடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மோஸ்ட் சீக்ரெட் டேட்டா இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து நம்ம அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அபிஷியல், ஸோ அந்த ஐஸ்கை அதோட அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் அதை பிரேக் பண்ணி முக்கியமான அந்த சீக்ரெட் டேட்டாஸையுமே திருடிடுறாங்க. ஸோ வழக்கம் போல இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இவங்களை பிடிக்க நம்ம வாங்க அப்படின்ற அந்த டிடெக்டிவ், ஒரு ப்ராமிசிங் டிடெக்டிவ், வயசாயிருச்சு ஆனா வந்துட்டு அவருக்கு இன்னும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான அந்த எனர்ஜி இருக்கு. ஸோ அவர் வர்றாரு, வந்து ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எலைட் போலீஸ் ஆஃபீஸர் தேர்ந்தெடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு. அந்த டீமுக்கு பேர் தான் அடாரபிள் டீம். ஸோ அந்த டீமுக்கும் நம்ம லீ யங் அவருக்கு கீழே உள்ள அந்த 4 பசங்க, ஸோ இந்த டீமுக்கும் எந்த டீம் இல்ல, இந்த டீம் அதை புடிச்சா இல்ல கோட்டை விட்டாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தோட அந்த மெயின் பிளாட் ஃபங்க்ஷனிங்கே. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து 2 லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் டோனி லியாங், ஜாக்கி ஜான், இவங்க 2 பேரோட அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் தான். அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். கிட்டத்தட்ட நம்ம ஹீட் படத்துல ராபர்ட் டினிரோவோ அல்பாசினோவோ எப்படி அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் வருமோ அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் இவங்க 2 பேருக்கும் வரும். ஸோ அந்த லெவல்ல இல்லைன்னா கூட இந்த இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப, அதாவது அந்த கேமரா அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் வேற லெவல், வைட் ஆங்கிள் ஷாட்ஸ். அப்புறம் அந்த ஃப்ரூட் ஷாப்புக்குள்ள நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இவங்க 2 பேரும் பேசிக்கிறது, நீ இன்னைக்காவது வந்து நல்ல ஆப்பிள் வாங்கினே அப்படின்னு கேட்பாரு அவரு ஜாக்கி ஜான்ட்ட. இவர் வந்துட்டு இல்ல, அது அங்க ரேட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த ஃபிஷ் ஷாப் இருக்குல்ல, அது பக்கத்துல போய் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இன்டென்ஸா போகும். நான் சொல்லும் போது சாதாரணமா இருக்கும், பட் அது ஒரு இன்டென்ஸான சீன். 2 ஒரு ஹை லெவல் கிரிமினல், ஸோ ஒரு ஹை இன்டெலிஜென்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஃபார்மர், இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன், அதாவது நீயா நானா அப்படின்ற அந்த ஒரு போட்டி இருக்குல்ல, அதை வந்து ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருப்பாங்க. அது பெஸ்டா இருக்கும். அது ஸ்ரீபங் சாம் அவங்களோட அப்பா வந்து ஜாக்கி ஜானோட ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாரு, அதுக்கு இவர் காரணம் அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கும் அது வந்துட்டு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு, நம்மளாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரீபங் சாங், ஜாக்கி ஜான், டோனி லாங் 3 பேர் வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு டைனிங் சீன் ஒரு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்துட்டு அப்போ ஒரு இது நடக்கும், கேட் அண்ட் மவுஸ் கேம், நான் உங்களை செக் பண்ற பிடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு.
ஸ்ரீபேங் சாங்கிட்ட அவர் கேட்பாரு, ஜாக்கி சான்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்பாரு, உங்க பொண்ணோட முகத்துல வந்து ஸ்கார் இருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. சோ அதுக்கு அவர் சம்திங் ஒரு பதில் சொல்லுவாரு. அதே கேள்வியா அவர் எந்திரிச்சு போனோம்னா ஸ்ரீபேங் சாங்கிட்ட இவர் கேட்பாரு டோனி லாங். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்ல உங்க அப்பா வேற ஒண்ணு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்படின்ட்டு. சோ அந்த சீனுமே சரி, இந்த மாதிரி கேட் அண்ட் மவுஸ் சீன்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் எபிசோட்ஸ்ல ஃபுல்லா வேற லெவல்ல தெருக்கி விட்டுருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸ் ஃபுல்லா வேற லெவல். சோ அடுத்து இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் தான் குறிப்பா வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 71 வயசு ஆச்சு. அந்த அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கும், வேற லெவல்ல தெருக்கி விட்டுருப்பாங்க. அந்த என்னதான் இந்த படத்துல நீங்க வழக்கமான ஜாக்கி ஜான் படங்கள்ல வர்ற மாதிரி அந்த காமெடி கலந்த ஸ்டன் சீக்வன்ஸா இருக்காது. ஃபுல்லாவே சீரியஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் தான். சும்மா வேற லெவல்ல இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபில கேமராலாம் அங்கங்க சுத்த விட்டுருப்பானுங்க. கிட்டத்தட்ட ரோலிங் ஷாட்ஸ் தான் ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருக்கும். சோ இதுக்கு அடுத்து வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சண்டை காட்சியுமே சரி, நம்மால் பின்னி படல் எடுத்திருப்பாரு. இந்த வயசுல இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றாருல, அதுக்கே வந்து நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். சோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு எந்த குறையுமே சொல்ல முடியாது. சோ இதெல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ். பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அப்புறம் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவு ஒரு ஸ்டன்னிங்கான விசுவல்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டோட்டல் சிட்டிவே வந்துட்டு ஒரு செஸ் போர்டு மாதிரி நமக்கு காமிப்பாங்க. சோ விஷுவலா வந்துட்டு சில சினிமாட்டிக் ஷாட்ஸை கன்வே பண்ண விதமா இருக்கட்டும், எக்ஸலன்ட், பிரில்லியன்ட். சோ அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக்மே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். சரி, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி பேட்டர்ன் தான். சோ பழைய ஸ்டோரி பேட்டர்ன். சோ அது மட்டும் இல்லாம சில சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப லென்த்தியா போகும். குறிப்பா இன்வெஸ்டிகேஷன் சீன் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே டவுன் ஆயிரும். இவர் வந்து திருப்பி அந்த அவங்கள போய் வெயிட் பண்ணி பிடிக்கிறதுக்காண்டி ஒரு செட்டப் பண்ணுவார் அந்த டீம்ல. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். கிட்டத்தட்ட உண்மையிலேயே போய் இவங்க வெயிட் பண்ணி பிடிக்கிறாங்களோ அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு தோணும். சோ அந்த மாதிரி ஸ்லோவா போகும். சோ இது மட்டும் இல்லாம அந்த அந்த கன்னிங் வூல்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க தான் போய் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணிருப்போம்ல. இப்போ ஒரு திருடன் இருக்கான அந்த போலீஸ் தான் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அதுவுமே எனக்கு அந்த அளவு செட் ஆகல. சோ இந்த மாதிரியான நிறைய ஃபிளாஸ் இந்த படத்துல இருக்கு. சரி, ஒட்டு மொத்தம் இந்த படம் எப்படி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல போனா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி அந்த அளவு இல்ல. ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிளாவும் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா அந்த ஸ்டார்டிங்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க. அந்த அவங்க எஸ்கேப் ஆகி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒண்ணு நினைப்போம், அங்க ஒண்ணு நடக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஒட்டுமொத்தத்துல இந்த படம் வந்துட்டு ஜாக்கி ஜான் படங்கள் எனக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு டீசென்டான படமா தான் இருக்கும். மித்தபடி உலக சினிமா ரசிகர்கள் லாஜிக்கோட படம் பார்க்கக்கூடியவர்களுக்குலாம் இந்த படம் எந்த அளவு செட் ஆகும் தெரியல. பட் கமர்ஷியல் ஆடியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த படம் வந்துட்டு ஒரு டீசென்டான படம் தான். So thanks for watching. Subscribe our channel.